Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ. எதனால அப்படின்னா இதோட டீசர் ரியாக்ட் பண்ணோம், ட்ரைலர் ரியாக்ட் பண்ணோம், பாட்டெல்லாம் ரியாக்ட் பண்ணோம். இப்போ இந்த படம் செம்ம சக்சஸ் ஆகி சக்சஸ் ட்ரைலர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த சக்சஸ் ட்ரைலர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். எந்த படத்தோடது அப்படின்னா மார்க்கோ. உன்னிமுகுந்தன் சார் நடிச்சிருந்தாங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு சூப்பரான படமா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா கொடுக்குற அளவுக்கு உள்ள படமா வரும் அப்படின்னு யாரும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் படம் வந்த டேஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அண்ட் Jan 3 நேத்திக்குன்னு தான் நினைக்கிறேன். நேத்திக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் ஹிந்திலையும் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தியில கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயுமே வந்து செம்ம ஹிட்டா போயிட்டு இருக்குது. அண்ட் எந்த மலையாளம் பிலிமும் பண்ணாத அளவுக்கு ஒரு சாதனையை வந்து ஹிந்தியில பண்ணியிருக்கு. எது அப்படின்னா இந்த 3 நாள்ல இந்த படம் அங்க ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 நாள்ல வந்து 3.5 crore வந்து இது வந்து தாண்டி இருக்கு. இன்னும் அடுத்த நாட்கள்ல இன்னும் அதிகமா தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தமிழ்லயுமே வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இப்போ அந்த படத்தோட சக்சஸ் ட்ரைலர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம அவர் பேர் என்னது ரவி பாஸ்ரோர். ஒரு சூப்பரான மியூசிக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேம் டைம் படத்துல அது ரொம்ப அந்த அளவுக்கு கிராண்டியரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஹனீஃப் அதேனி. இப்போ இந்த படத்தோட இது டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதனால சக்சஸ் ட்ரைலரை மட்டும் ரியாக்ட் பண்ணலாம். 3, 2, 1 go. മരണം വരുമൊരു നാളോർക്കുകമർത്യാനീ. அதாவது ரொம்ப ராவா காமிச்சிருக்காங்க. ജീവിത ചെയ്തികളും സൽകൃത്യങ്ങൾ ചെയ്യുക നീ അലസത കൂടാതെ. എന്തിനും മടുക്കാത്ത ജോർജിനെ തീർച്ചയായിട്ടും ഭയക്കണം. എന്നാൽ അവിടെ ഒരു നായുണ്ട്, an obedient pitbull, ദത്ത് സഹോദരൻ മാർക്കോ, a born criminal. சூப்பர் ஸ்டார் டைட்டில் கிடைச்சிருக்கு. எஸ், ഈ വേദന നീ അറിയണം. இந்த ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட் சீன் படம். இதுதான் இந்த ரானஸ். இந்த பாட்டு தியேட்டர்ல பக்காவா இருந்துச்சு. ஸ்டன்ஸ். ജോർജിനെ പോലെയല്ല മാർക്കോ. He can and will go to any extent. அந்த അടുത്ത് മാംസം ഭക്ഷിച്ചവർ അറിയണം അതിനും ഒരു ഇടയനുണ്ടായിരുന്നുവെന്നും നാളെ ഉത്തരം കൊടുക്കേണ്ടി വരുമെന്നും. இந்த 1 vs all ஃபைட் சீன் வந்து மார்க்கோ. Wow. ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. தரமான படம். தரம் அந்த அளவுக்கு தரமான ஒரு படம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃப்ரேமே வந்து அந்த கிராண்ட் வேல்யூவை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து அந்த வில்லனோட ப்ரூட்டல்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. வில்லன் வந்து ஒரு பர்ஃபெக்டான வில்லன் ஒரு ஹீரோக்கு ஆப்போசிட்டா அமைஞ்சாங்க அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ப்ரூட்டலான வில்லனோட கதாபாத்திரம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுல வந்து இந்த என்னது சாஃப்ட் ஹார்ட்டட்லாம் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ரூட்டல் ஒரு கேரக்டரா வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்க் அப்படி இருந்துச்சு. அண்ட் இவரோட கேரக்டருமே ஈக்குவல், தப்பே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான கேரக்டர், ஆப்போசிட்டுக்கு ஏத்த ஒரு கேரக்டர். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி பக்கானா அதான் இது இந்த டீசர்ல இருந்தே இது வந்து ஒரு பெரிய லெவல் படமா வரும் அப்படின்றது வந்து எல்லாருமே தெரிஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இந்த லெவலுக்கு வந்து நிக்குது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய காரணம் வந்து அந்த சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்டன்ஸ். இந்த கிங்ஸ்டன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. ஐயோ வேற லெவல் ஸ்டன்ஸ். அந்த எனக்கு பிடிச்சது அந்த 1 vs all அந்த ஃபைட் சீன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட் சீன்ஸும் பிடிக்கும். ஒரு இடத்துல கையை கட்டி போட்டுட்டு கத்தியால வந்து ஃபைட் பண்ணுவாங்க. வாயில கத்தி இருக்கும், அந்த கத்தியை வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. புஷ்பா படத்துல வந்து இப்படி ஃபைட் சீன் வந்தப்போ நம்ம சிரிச்சோம். பட் இந்த படத்துல வந்து சிரிச்சோன்னா நான் சிரிச்சேன். எனக்கு அப்படிதான் சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து இந்த மார்க்கோ படத்துல வந்து அது வந்து ஏத்துக்கிற அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஒருத்தன் இப்படி ஃபைட் பண்ண முடியும், அவனுக்கு ஒரு சின்ன ஆயுதம் இருந்தா போதும் அப்படின்றது. இந்த
ஜான் விக் படத்துல வந்து சின்ன பென்சில் இருக்கும், அந்த பென்சிலை வச்சு 2 பேரை கொல்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த சீனோட எஃபர்ட்டை நான் இதுல பார்த்தேன். கிட்டத்தட்ட அப்படியே மிரண்டுட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான படம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா போய் பாருங்க. இப்பயும் தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. தமிழ், மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ஓடிட்டு இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் அப்படின்னு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஃபேமிலியோட போகாதீங்க. ஃபேமிலிக்கு ஏற்ற படம் கிடையாது, குழந்தைகளுக்கு ஏற்ற படமே கிடையாது. கையை வெட்டுறது, தலையை வெட்டுறது, தலை ப்ரூட்டலா கட் பண்றது, அப்படியே ரத்தம் தெறிக்கிறது. டாரண்டினோ படத்துல நம்ம பார்த்துருப்போம்ல, அப்படியே ரத்தம் தெறிக்க ஒரு ஃபைட் சீன் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து படத்துல ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே இருக்கும். ஸோ அடல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் ஜாலியாக பாருங்க. ஆனால் ஃபேமிலிஸ் தயவு செஞ்சு கூப்பிட்டு போகாதீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஃபிலிம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கும் அசம்பாவிதங்களுக்கு பொறுப்பல்ல பண்ற மாதிரி தான். சூப்பரான ஃபிலிம். முடிஞ்சா டைம் இருந்தா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாம போய் பாருங்க. சக்சஸ் ட்ரெய்லர் பக்காவா கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட அடுத்த கிரேடு கொண்டு போறது இந்த படத்தோட மியூசிக். ரவி பரசரோட் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் ஒரு டைமும் எலிவேட் பண்ண அந்த ஹீரோ கேரக்டரையும் வில்லன் கேரக்டரையும் எலிவேட் பண்ணும்போது இருக்குல்ல, அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்பா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க, செம்ம தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேற எந்த படத்துக்காச்சும் ட்ரெய்லருக்காச்சும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.